Friends, today's session is going to be all about revision. Revision வரும்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பி டாபிக்கே மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம பரீட்சையில கேட்க போற கேள்விகள் அது எந்த மாதிரியான கேள்விகள் எவ்வளவு மார்க் வரப்போகுது. Going to post few questions from one of the two such topics I have chosen. ரெண்டு டாபிக் கேள்விகள் கேட்கப்பட போகுது இல்லையா? அந்த டாபிக் என்னன்னா இன்னி கிளாஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ண போகுது. It's going to be 10 mark question. எவ்வளவு மார்க் கொஸ்டின்? 10 மார்க் கொஸ்டின். When each question will carry 1 mark. ஒவ்வொரு கேள்வியுமே ஒரு மார்க் கொடுக்கப்பட்டிருக்கும். So totally we are going to see 20 marks questions. So the first one is going to be you need to write I have concentrated on those questions which carries a lot of marks. எந்த கேள்விகள் வந்து அதிகமான மதிப்பெண்கள் இருக்குமோ அந்த கேள்விகளை முதல்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்தபடியாக இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்ததா பார்க்கலாம். ரைட் தி பாசிட்டிவ் write the positive comparative superlative form of adjective. The next set of questions is going to be on topic. You need to choose the correct form of verb. Put has, have, had in the following sentences. Put has, have, had in following sentences. They would have given you 10 sentences. 10 வாக்கியங்களானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல இந்த 3 வார்த்தைகள்ல நம்ம தேர்ந்தெடுத்து எழுத வேண்டியதா இருக்கும். In the following sentences. So குவிக்கா நம்ம ரீகேப் பண்ணிடுவோமா? பாசிட்டிவ் கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ல நம்ம எப்படி எழுதுவோம்னு. பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? ஒரு நவுனை பத்தின தகவல். A word that describes the noun is called as an adjective. I repeat it again. A word that describes a noun. ஒரு பெயர் சொல்ல பத்தி கூடுதலான தகவல் அல்லது விவரிக்கிறது என்றால் அதை நாம் அட்ஜெக்டிவ் என்று அழைக்கிறோம். அந்த அட்ஜெக்டிவையே 3 ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு பாசிட்டிவ், ரெண்டாவது கம்பேரேட்டிவ், மூணாவது சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ்ல என்ன ஆகும்னா ஒரே ஒரு நவுனை பத்தி தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது it will be describing about one particular noun. It can be either about one person, one place, one thing, one animal, or one bird, or anything as such. But it is going to describe only about one noun. ஒரே ஒரு பெயர் சொல்லி பத்தி ஒரே ஒரு பெயர் சொல்ல பத்தி தான் அது விவரிக்க போறது. அடுத்தபடியாக கம்பேரேட்டிவ். கம்பேர்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். If at all you're having siblings or brother or sister at home, our parents keep comparing us. See how he studies so well. See how disciplined he is. அவன் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கா பாரு, அவன் எவ்வளவு நிறைய மார்க் வாங்குறான் பாரு. எப்போதுமே அண்ணா தம்பி அக்கா தங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது there will be a comparison. அந்த கம்பாரிசன்ங்கிறது இரண்டு பேர்களுக்கு இடையே. When the comparative form of adjective, it happens exactly between two nouns. 1, 2. Exactly 2 nouns. Positive, it is only happening describing about one particular noun. Here, 2 nouns have been described. When it is more than more than ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது
சரி சமமா ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ரெண்டே ரெண்டு பொருளை பத்தியோ ரெண்டே ரெண்டு நபர்கள் பத்தி தான் நம்ம கம்பேர் பண்றோம்னா அப்ப கம்பேரேட்டிவ் உண்டு. இரண்டுக்கும் மேற்பட்ட, சாரி, ஒன் மோர் தென் டூ, we call it as superlative degree of comparison. I'm the happiest women in the world. இந்த உலகத்திலேயே நான் தான் மிக சந்தோஷமான பெண்மணி அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் நான் ஒப்பிட்டு பார்த்திருக்கேன். அதுல நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சந்தோஷமானவன் நான் முடிவுக்கு வரேன். What is happening? You're, you are being compared. That is, you're comparing yourself to many other women in the world. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற பெண்மணிகளோட ஒப்பிடுறீங்க. அதுல நீங்க தான் ரொம்ப சந்தோஷமான நபர்ங்கிற ஒரு முடிவுக்கும் வருவீங்க இல்லையா? So இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ், ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்ல என்ன ஆகும்? மோர் தென் டூ. I write few words which is in positive, comparative, superlative. Brave, braver, bravest. Small, smaller, smallest. Beautiful, more beautiful, most beautiful. When the word is having more than 5 syllables, there comes this word, more, most. குறைச்சலான சிலபிள்ஸ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன ஆகும்னா முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறத பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு நவுனை பத்தின தகவல் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஒரு நவுன்? கம்பேரேட்டிவ். சூப்பர்லேட்டிவ். டேஞ்சரஸ், ஆபத்தானது. அதைவிட இது மிக ஆபத்தானது. மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ். பெட்டர், பெஸ்ட். இங்க எழுதிக்கக்கூடிய ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இங்க என்ன ஆகுது? இஆர் என்கின்ற எழுத்துக்கள், இஎஸ்டி என்ற எழுத்துக்கள் முடிவுல பாக்குறோம். அதே மாதிரிதான் இங்கேயும். So in comparative, what happens? After the adjective, we are just adding R over here. இங்க ER சேர்க்கப்படுது. இங்க ST, இங்க EST. In superlative form, you either add ST, EST depending upon the adjective that is given. In some words, wherein the syllables are more, எழுதக்கூடிய எழுத்துக்களானது நிறையாக இருக்கிறது என்றால் அதற்கு முன்பாக இந்த வார்த்தையானது ப்ரீஃபிக்ஸ் ஆகப்படுகிறது. மோர், இன்னொன்று மோஸ்ட். இது irregular form. அதாவது இதுல ஈயாவும் சேர்க்கப்படல, மோருங்கிற வார்த்தையும் சேர்க்கப்படல. irregular form. You can't write good, gooder, goodest. அந்த மாதிரிலாம் நம்ம எழுத மாட்டோம். அதுக்கான இது irregular form நம்ம சொல்றோம். So here, if you notice, in comparative degree of comparison, before this adjective braver, sorry, after this word braver, we add the word than.
ஐ எம் பிரேவர் தேன் மை பிரதர். நான் என்னுடைய சகோதரனை விட சாமர்த்தியசாலி. பிரேவர் புத்திசாலி, சாமர்த்தியசாலி. ஸ்மாலர், ஸ்மாலர் தேன். மோர் பியூட்டிஃபுல், ஐ எம் மோர் பியூட்டிஃபுல் தேன் மை சிஸ்டர். நான் என்னுடைய சகோதரியை விட அழகானவள், அவளை விட அழகானவள். மோர் பியூட்டிஃபுல் தேன் மை சிஸ்டர். இந்த அட்ஜெக்டிவ் ஆன பிறகு நம்ம தேன்ங்கிற இந்த வார்த்தைய சேர்த்துக்கிறோம், கன்ஜங்ஷனை சேர்த்துக்கிறோம். In comparative form of comparison, we add this word than as suffix after this adjective. இந்த adjective எழுதிய பிறகு than என்கின்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறோம். இதுவே சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும் பொழுது I am the bravest boy in the class. The bravest. The ஆர்டிக்கலை இதற்கு முன்பாக சேர்த்துக் கொள்கிறோம். The bravest in the class. மொத்த லாக்லயே, மொத்த கிளாஸ்லயுமே நீங்க தான் ரொம்ப துணிச்சலான நபர் அப்படின்னா என்ன இருக்கு? உங்க கிளாஸ்ல வகுப்புல இருக்கக்கூடிய மத்த மாணவர்களை ஒப்பிடப்பட்டிருக்கு. அதுல நீங்க தான் ரொம்ப துணிச்சசாலி, துணிச்சலானவர் என்பதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தங்கிற வார்த்தையை சேர்த்துப்போம். இஎஸ்டிங்கிற எழுத்துக்கள் இந்த வார்த்தை எழுந்த பிறகு எழுதிப்போம். எஸ்டி அல்லது இஎஸ்டி. த என்கின்ற வார்த்தை ப்ரீஃபிக்ஸாக எழுதப்பட்டிருக்கும். The smallest. My mother is the most beautiful woman in the world. என்னுடைய அம்மா தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண்மணி. My mother is the most beautiful. The most beautiful. Cobra is the most dangerous reptile in the world. Most dangerous. Raja is the best student in the class. ராஜா தான் கிளாஸ்லயே சிறந்த மாணவன். Is the best student. Is the best student அப்படின்னா என்ன? வகுப்புல இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களிடையே ஒப்பிடப்பட்டிருக்கு. அதுல ராஜா தான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரப்பட்டிருக்கு. தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். I am a good boy. நான் ஒரு நல்ல பையன். When I'm talking about myself, only one person is being talked about. She is better than me. அவ என்னோட பரவாயில்ல. ராஜா இஸ் தி பெஸ்ட் in the class. கிளாஸ்ங்கிற வார்த்தை கூட வேண்டாம். இஸ் தி பெஸ்ட்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, all you have understood this. Based upon this explanation, I will write few questions. You will have to fill in the blanks by choosing the right form of degree of comparison. Okay. ஒருத்தரை பற்றி மட்டும் பேசப்பட்டிருக்கா, இரண்டு பேர்கள் பத்தி பேசப்பட்டிருக்கா, இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். வாக்கியத்தை படிச்சு பார்க்கணும். ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்க்க வேண்டும். She is dash than her sister. As and when you know the answer, please write it in the chat box. உங்களுக்கு பதில் தெரியும் பொழுதெல்லாம் இங்கே பதில்களை எழுதி வரலாம். 1 most beautiful, beautiful, more beautiful. எது சரியான பதில் உங்களுக்கு தோன்றுதோ நீங்க எழுதலாம். The sun is the dash star in the sky. வானத்திலேயே இருக்கிறதே ரொம்ப வெப்பமாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படின்னா அது சூரியன். ஹாட்ங்கிறது ப்ளூவர்ட். இந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம பாசிட்டிவா, கம்பேரேட்டிவா, சூப்பர்லேட்டிவாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்.
This is hint word. Rina has a dash house. Big, big வருமா, bigger வருமா, biggest வருமா? யூஸ் பண்ணி எழுதணும். Put here is dash than that hotel. இங்கு போடப்படுற சாப்பாடானது அந்த ஹோட்டலை விட சிறப்பாக இருக்கிறது. அந்த ஹோட்டலை விட இந்த உணவு சிறப்பாக இருக்கிறது. Shiva is dash tall, taller, tallest. You need to choose right form of adjective. Milk is dash than. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பாலில் தான் அதிக ஊட்டச்சத்து இருக்கிறது மற்ற உணவுகளை விட. இங்க ஒரு வேர்டு கொடுக்கிறேன். Nourishing. Milk is nourishing than any other food. Milk is more nourishing than any other food. Most nourishing than any other food. Gold is one of the dash metals. Costlyங்கிறது true word. Train is dash than car. வேகம் அப்படின்னா ஃபாஸ்ட். அது ட்ரூ வார்த்தையா கொடுக்கப்பட்டிருக்கு. These are the 8 questions that I have posted. Think about the sentence. அதாவது இந்த சென்டென்ஸை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சு பார்ப்போம். அதுல ஒரு நபரை பத்தி தான் பேசப்பட்டிருக்கா, ஒரு நவுனை பத்தின தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கா, இல்லாட்டி 2 நவுன்களை ஒப்பிடப்பட்டிருக்கா, இல்லாட்டி சாரி இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட பெயர் சொல்களை ஒப்பிடப்பட்டிருக்கா. அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் இங்க இஆர் சேர்த்துக்கணுமா, இஎஸ்டி சேர்த்துக்கணுமா, மோருங்கிற வார்த்தைய ரீஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா, இல்லாட்டி மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிற மாதிரி இருக்குமா, அந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்ம பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். I'll wait for 2 minutes. Think about it. Let me know the answer. வெறும் அந்த பிளாங்க்ல நான் என்ன எழுதணுமோ அந்த பதில சொன்னா கூட போதும். She is dash than her sister.
இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த வாக்கியத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம கவனிக்கணும். ஹெல்ப் யூ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். How you need my help, I'm here to help you. இங்க ஒரு நபரை பத்தி பேசப்பட்டிருக்கா, இரண்டு நபரை பத்தி பேசப்பட்டிருக்கா, இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்காங்க. எப்படி மேம் தெரியும்? she is dash than her sister. ஷீங்கிறது ஒரு வார்த்தை, சிஸ்டருங்கிறது இன்னொரு வார்த்தை. அப்படின்னா இரண்டு நபர்கள்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இரண்டு நபர்கள் அப்படின்னா கம்பேரேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் எக்ஸாக்ட்லி ரெண்டு தான். பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவள் தன்னுடைய சகோதரியை விட அழகானவள். அவளை விட தான்ங்கிற கன்ஜங்ஷன் இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு. முடிச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கம்பேரேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதணும்? மோர் பியூட்டிஃபுல். The sun is the dash star in the sky. இருக்கிறதுலே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது சூரியன் தான். Sun is the hottest star. The ஆர்டிக்கல் ஆனது எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா சூரியனை பத்தி மட்டும்தான், அதாவது சூரியன் தான் இருக்கிறதுலே வெப்பமாக அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கோர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த ஸ்கை எப்படி மேம் அது தெரியும்? இந்த ஸ்கை சூரியனை பத்தி மட்டும் சொல்லப்படல, வானத்திலேயே அதுதான் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோர். இது தி ஹாட்டஸ்ட் ஸ்டார். எடுத்திரம் hottest est has been suffixed after the word. Reena has a dash house. ரீனாவிற்கு பெரிய வீடு இருக்கிறது. ரீனாவுடைய வீடை பற்றி மட்டும்தான் இங்கு பேசப்பட்டுள்ளது. வேற ஏதாவது வீடை பத்தி பேசப்பட்டதா? அவளுடைய சகோதரி, அவளுடைய ஏரியாலேயே ரீனாவோட வீடுதான் இருக்கிறதுலயே பெருசான வீடு அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்காங்க? எதுவுமே இல்லை. அவளுடைய வீடு பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரீனா has a big house. ரீனாவிற்கு ஒரு பெரிய வீடு இருக்கிறது. The food here is dash than that hotel. About to give the clue word. இங்கு நன்றாக இருக்கிறது, அங்க விட இங்கே சிறப்பாக இருக்கிறது, இதுதான் சிறந்தது. குட், பெட்டர், பெஸ்ட். பெட்டர் தான் எழுதணும். ஏன் அப்படின்னா இங்கு இருக்கக்கூடிய முடிவுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் ஒப்பிடலானது செய்யப்பட்டுள்ளது. அதனால் பெட்டர், irregular, better than that hotel. சிவா இஸ் டேஷ். சிவா உயரமாக இருக்கிறான். சிவாவை பத்தி மட்டும்தான் சொல்லப்படுகிறது. சிவா இஸ் டால். Milk is dash than any other food. More nourishing. Gold is one of the dash metals. The ஆர்டிகல் முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. the ஆர்டிகல் எப்போ சேர்த்துக்கோம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் எழுதுறதுல தான் நம்ம சேர்த்துக்கோம் இல்லையா? காஸ்ட்லி, காஸ்ட்லியர், காஸ்ட்லியஸ்ட். COSTLIEST. Y வந்து எப்போதுமே ஐ எழுத்தால ரீப்ளேஸ் ஆகப்படும். காஸ்ட்லி, ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட்.
is getting replaced with I. Y is getting replaced with I. Happy, happier, happiest. Costly, costlier, costliest. Train காரை விட வேகமாக செல்ல முடிகிறது. செல்லும். Train is faster than car. Fast, faster, fastest. ஏன் நம்ம faster சொல்லிருக்கோம்னா காரை விட comparison is happening with one more noun. So exactly two nouns. Any doubts to anyone in the 8 questions that I have written over here? இந்த மாதிரி கேள்விகள் தான் நமக்கு பரீட்சையில கேட்கப்படும். So you need to think and write the answer. ஒருத்தரை பத்தி மட்டும்தான் பேசப்பட்டிருக்கா, இல்ல இரண்டு நபர்களா, இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களா? Next, we are going to move on with the question. Put has, have, had in the following sentences. Has எப்போ உபயோகிக்கணும், have எப்போ பயன்படுத்தணும், had என்கின்ற verb எப்போலாம் யூஸ் பண்ணணும், அதை நம்ம பார்க்க போறோம். ஹாஸும் ஹாவும் நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு verb. அதுவே had வந்து இறந்த காலம் அல்லது கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு துணை செயல் சொல்லா இருக்கு. ஓகே, என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ஹேஸ், என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ஹேவ், எப்படி நம்ம ஹேட பயன்படுத்தணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் போன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் எழுதின மாதிரி 2 questions நான் எழுதுவேன். So that it will be a good revision for you. You'll be able to identify which answer you need to choose. எதை வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறது உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். These two words are used in present tense. நிகழ்காலத்துல மட்டும்தான் பயன்படுத்தும் இந்த ஹேஸும் ஹேவும். ஹேட் என்ற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்துல தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ ஹேஸ் யாருக்கும் ஹேவ் யாருக்கும் நம்ம பயன்படுத்துறோம். He, she, it. I have, you have, we have, they have. ஹேடுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. நடந்து சப்ஜெக்ட் என்னவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஹேடு தான். ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் இன் தி மார்னிங். நான் காலை நேரத்தில் காலை உணவை சாப்பிட்டேன். ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் இன் தி மார்னிங். யூ ஹேட் அ சவுண்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட். போன இரவு ரொம்ப ஒரு சுத்தமான புரட்டையுடன் உள்ள தூக்கத்தில் நீ இருந்தாய். You had a sound sleep yesterday. We had, we were, we had lunch with our friends. நாங்கள் மதிய உணவை நண்பர்களுடன் உண்ணோம். We had lunch with our friends.
They had a plan to go to Paris this summer vacation. அவர்கள் இந்த கோடை விடுமுறைக்கு பாரிஸ் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தனர். They had a plan to visit Paris this summer vacation. I had, you had, we had, she had, he had, he, she, it. It had rained heavily yesterday. இன்னைக்கு கனமாக மழை பெய்தது. It had rained heavily yesterday. She had lost her watch. Please make note of this. So based on this only you will be able to identify. As எப்போ பயன்படுத்துறோம் have, had. Asம் haveம் நிகழ்காலத்தை மட்டும்தான் பயன்படுத்துறோம். hadங்கிற இந்த துணை சொல்ல வந்து இறந்த காலத்துல கூடிய வாக்கியங்களுக்கு நம்ம உபயோகிக்கிறோம். he, she, itங்கிற வார்த்தை hasக்கும் ஐயு, we, they என்கின்ற வார்த்தைகள் haveக்கும் உபயோகிக்கப்படுகிறது. Feeling that you have understood this well, let us see few questions. My sister dash phone. My sister dash phone when she woke up. Wake என்னுடைய past form woke. Woke up. These children dash no manners. இந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் எதுவும் இல்லை. எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது. I dash an idea அவரிடம் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. லாஸ்ட் இயர் ஐ டேஷ் ரிசீவ் எனக்கு கிடைத்தது.
எங்க அம்மா உங்களுக்கு ஒரு அறிவுரை வைத்திருக்கிறார்கள். Has, have, had. இந்த 3 வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும். எதை நம்ம விவரிக்க முடியும்? இந்த 3ல எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்? My sister dashed a cold when she woke up in the morning. கார்த்தால எழுந்த பொழுது. இப்ப பத்தி பேசப்படுறதா? கார்த்தால எழுந்த பொழுது. Had. When you are talking about past action or completed action, you use verb which is in past tense accordingly. My sister had a cold when she woke up in the morning. In the morning, காலையில் எழுந்த பொழுது. Woke up. Wake. உடைய past form woke. These children dash romance. இந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் மேனர்ஸே இல்லை. Have known. Plural form. About plural form. The word is children. This plural noun. So we choose verb accordingly. I dash an idea about how to solve the problem. I have an idea. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது. எப்படி அந்த ப்ராப்ளத்தை குழப்பத்தை சரி செய்வது என்று. பிரச்சனை சாரி குழப்பம்ல ப்ராப்ளம்னா பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி சரி செய்வது என்பது என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது. லாஸ்ட் இயர் ஐ டேஷ் ரிசீவ் ஸ்காலர்ஷிப். போன வருடம் நான் ஸ்காலர்ஷிப்பை வாங்கினேன். ஐ ஹேட் ரிசீவ் ஸ்காலர்ஷிப். மை மதர் டேஷ் அண்ட் அட்வைஸ் ஃபார் யூ. மை மதர் ஹேஸ் அண்ட் அட்வைஸ் ஃபார் யூ. ADVIC. I hope this spelling is visible for everyone. These are the 2 set of questions that I had revised in today's session, wherein each question carries 1 mark. And these 2 set of questions are going to be for 20 marks. That is 1 into 10, 10 for choosing right form of verb. Has, have, had. Another one is positive comparative, superlative degree of comparison. For that, again, you are going to receive 10 marks. So 20 marks ரொம்ப சுலபமா நம்மளால வாங்க முடியும். You have understood this well. Shall we solve a small quiz on this? Screen. Complete the following sentences using appropriate comparative, superlative, and positive forms. She is dash than I thought. She is older. She is older than I thought. நான் நினைச்சதை விட அவ ரொம்ப வயதானவள். Older. China is bigger than India. இந்தியாவை விட சீனா பெரிதானது. Bigger. ஏன்னா இங்க 2 நாடுகளிடையே ஒப்பிடலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. She is dash in the class. She is
தி பெஸ்ட் இன் தி கிளாஸ். தி பெஸ்ட் இந்த கிளாஸ்லயே வகுப்பிலேயே அவள் தான் சிறந்தவள். she is the best. she is as pretty as her sister. அவள் சகோதரி போல் அவளும் அழகானவள் தான். she is as pretty as her sister than her sister. அவளை போல்தான் அழகானவள். as pretty, more pretty அப்படின்னு சொல்ல, more prettier than her sister சொல்லலாம். ஆனா அதே போல் அழகாக தான் இருக்கிறாள். she is as pretty as her sister. இங்க asங்கிற வார்த்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். it was dash expensive dress I have ever bought. நான் இது வரைக்கும் வாங்கினதுலயே இது போல விலை அதிகமான ட்ரெஸ் வாங்கினதே கிடையாது. is the most expensive dress I have ever bought. இது வரைக்கும் வாங்கினதுலயே ரொம்ப விலை அதிகமான ட்ரெஸ்னா இதுதான். the most expensive dress. It was dash complicated than I thought. It was less complicated. It was less complicated than I thought. நான் நினைச்ச அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. was less complicated. ரொம்ப குறைச்ச அளவுல தான் அது கஷ்டமா இருந்தது. he is dash man in the village. the village கிராமத்திலேயே அப்படின்னா கிராமத்திலேயே அப்படின்னா அவர் தான் வயதான நபர்னு ஏதோ சொல்ல வராங்க. அவர்தான் வயதானவர் இந்த கிராமத்திலேயே அப்படிங்கிற பொழுது the oldest என்ன வரணும்? the oldest man in the village is dash boy I have ever taught. I have ever taught. நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுலே அவன் தான் ரொம்ப புத்திசாலியா ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு நபர். the brightest boy I have ever taught. which is dash of the two. இந்த இரண்டுலயே எது ரொம்ப சிரமமானது, ரொம்ப கஷ்டமானது? ரொம்ப கஷ்டமானது இந்த ரெண்டுத்திலயுமே இது. ஆஃப் தி டூ, மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆஃப் தி டூ. இரண்டுத்திலயே ரொம்ப கஷ்டமானது எது அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது. she is as old as her husband. அவள் கணவரை போல்தான் அவளுக்கும் வயதாகிறது. she is as old as her husband. Okay, so in today's session we saw two set of questions, two different set of questions. One was pertaining to degrees of comparison. Second one was choose the appropriate verb as, have, had. So it carries 20 marks altogether. இதை எப்படி பதில் அடிக்கணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிற டெக்னிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். இதே போல மற்றொரு டாபிக்கை நம்ம அடுத்த கிளாஸ்லயும் நம்ம பார்க்கலாம். இனி கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் தான் நீங்க என்கிட்ட கேட்கலாம். If you have any doubts today's session, please ask me. Okay.